صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே உயிரோடு உள்ளவர்கள் இறந்து போனவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொன்றும் அமானிதம் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அந்த வரிசையில் இறந்து போனவர்களை குளிப்பாட்ட வேண்டும், கஃனாடை அணிய வேண்டும், தோளிலே சுமந்து கொண்டு வர வேண்டும், பள்ளிவாசலுக்கு அல்லது தொழும் இடத்திற்கு கொண்டு வந்து அந்த தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம். ஜனாசா தொழுகைக்கு முன்னால் தொழுகை நடத்தக்கூடியவர் அந்த ஜனாசா ஆணாக இருந்தால் தலைக்கு நேராகவும், அந்த ஜனாசா பெண்ணாக இருந்தால் அதனுடைய மையப்பகுதியிலும் நிற்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதையும் நாம் நினைவு கூர்ந்தோம். ஒரு ஜனாசாவிலே குறைந்தது 100 நபர்கள் கலந்து கொள்வார்களேயானால் அவர்கள் அந்த ஜனாசா தொழுகையிலே இறந்து போனவருக்காக பிரார்த்தனை செய்வார்களேயானால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதி என்ற நூலிலே 1029வது ஹதீஸாகவும், முஸ்லிம் என்ற நூலிலே 2241வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மாமின் மையத்தின் துஸல்லி அலைஹி உம்மத்துன் மினல் முஸ்லிமீன யபலுகூன மியத்தன் குல்லுஹும் யஷ்ஃபஊன லஹு இல்லா ஷுஃபிஉ ஃபீஹி. ஒரு ஜனாசாவிலே 100 முஸ்லிம்கள் கலந்து கொண்டு அந்த தொழுகையிலே அந்த ஜனாசாவிற்காக, மறுமை வாழ்க்கைக்காக, பாவ மன்னிப்பிற்காக அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களேயானால் இல்லா ஷுஃபிஉ ஃபீஹி, இவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸை நாம் புரட்டி பார்க்கின்றோம். குறைந்தது 40 நபர்களாவது ஒரு ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். அந்த 40 நபர்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விற்கு சொல்லாலோ எண்ணத்தாலோ செயலாலோ இணை வைக்காதவர்களாக இருக்க வேண்டும். குறைந்தது 40 நபர்கள். 40 நபர்களும் இணை வைப்பது கூடாது, சொல்லாலும் இணை வைப்பிற்கான சொல்லை சொல்வதும் கூடாது. உள்ளத்தால் அல்லாஹ்விற்கு இணையானவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புவதும் கூடாது. செயலாலும் இணை கற்பிக்கக்கூடிய செயல்களை செய்திருக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட 40 தூய்மையானவர்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு ஜனாசாவிற்காக பிரார்த்தனை செய்வார்களேயானால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற நூலிலே 3172வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, ரசூலுல்லாஹ் சொல்லி என் காதால் நான் கேட்டேன், மாமின் முஸ்லிமின் யமூது ஃபயகூமு அலா ஜனாஸதிஹி 40 ரஜுலன் லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஅன் இல்லா ஷுஃபிஉ ஃபீஹி. ஒரு ஜனாசா தொழுகையிலே இணை கற்பிக்காத, இணை வைக்காத 40 நபர்கள் கலந்து கொள்வார்களேயானால், அவர்கள் பிரார்த்தனை செய்வார்களேயானால், இல்லா ஷுஃபிஉ ஃபீஹி, அந்த ஜனாசாவிற்காக அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்போ ஒவ்வொரு முஸ்லிம்களும் எப்படிப்பட்ட நபர்கள்ட்ட நம்ம பழக வேண்டும்? இணை வைக்காத, தொழுகக்கூடிய, ஏகத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய நல்லவர்களோடு நம்முடைய நட்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவங்கதான் நம்முடைய மௌத்துக்கு பின்னால நம்முடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு மன தூய்மையோடு நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் நாம செய்யக்கூடிய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அது தொழுகையிலேயோ தொழுகைக்கு வெளியவோ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், நம்முடைய உடல்ல ஓடக்கூடிய ரத்தம், உடலில் உள்ள சதைகள் ஹராமினால் அவைகள் உருவாகியிருப்பது கூடாது. அந்த ஜனாசாவிலை கலந்து கொள்ளக்கூடியவர்கள், கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது, இணை கற்பிக்காதவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களை நாம் சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்டவரை சம்பாதிக்கிறது இல்லையே. யார்கிட்ட பதவி இருக்கிறதோ, யார்கிட்ட அதிகாரம் இருக்கிறதோ, யார்கிட்ட பணபலம் இருக்கிறதோ, அவர் நல்லவர் என்றும் பார்ப்பது கிடையாது, கெட்டவர் என்று பார்ப்பதும் கிடையாது. அப்படிப்பட்ட நபர்களைத்தான் நாம் நட்பு பிடித்து வைத்திருக்கின்றோம். சில ஜனாசாக்களை சுமந்து செல்லும் போது நாம் பார்த்தால், அந்த ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடியவர்கள் கூட குடிமகன்களாக இருக்கிறார்கள், வட்டி வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், கொலையாளிகளாக இருக்கிறார்கள். அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் 1000 நபர்களாக இருந்தாலும் அதில் ஒருவர் இருவர் கூட நல்லவராக இருப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஜனாசாக்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். இறந்தவர் சம்பாதிப்பது இந்த ரவுடிகளைத்தான். சில ஜனாசாக்கள் ஊர்வலங்கள் வருகின்ற பொழுது, ஜனாசாவை கொண்டு செல்லும் பொழுது எத்தனையோ இளைஞர்கள் ஒரு மாதிரி ரவுடி மாறி முடியை வெட்டி கொண்டு, ரவுடிகளை போல ஆடை அணிந்து கொண்டு, பைக் ரேஸ் செய்து கொண்டு, ஜனாசாவிற்கு முன்னாலும் பின்னாலும் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒழுங்கீனமாக வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது அந்த ஜனாசாவை புகழ்ந்து செல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்களே, அதுதான் அமானிதம். அந்த ஜனாசாவை புகழாமல் இந்த மாதிரி ஏருக்கு மாறாக முடிகளை வெட்டி கொண்டு, பைக் ரேஸ் செய்து கொண்டு ரவுடிகளாக நாம் செல்வோமேயானால் அது ஜனாசாவிற்கு செய்யக்கூடிய அமானித மோசடி என்பதையும் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டு. அருமையானவர்களே, இப்ப ஜனாசா தொழுகைக்காக நாம் நின்று விட்டோம். அடுத்து நாம செய்யக்கூடிய கடமை என்ன, அமானிதம் என்ன அப்படின்னா, ஜனாசா தொழுகைக்கு ஒரு அவசியம். ருக்கூ சுஜூது இல்லாத தொழுகையாக இருந்தாலும் கூட சுத்தம் இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப ஒழு செய்து கொள்ள வேண்டும். ஆண்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும். தொழுகை முறை தெரிந்தவர் தான் தொழுகை நடத்த வேண்டும். வேற யாரும் தொழுகை நடத்துவது கூட. அந்த ஜனாசா தொழுகையில ஓத வேண்டிய சூறாக்கள், ஓத வேண்டிய துவாக்கள், இதெல்லாம் தெரியாத ஒருத்தர் போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அவர் தொழுகை நடத்தினார் அப்படின்னா அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சில ஜனாசாக்கள்ல வந்து சொல்லுவாங்க, எங்க அத்தா இறந்துட்டாங்க, நான் தான் தொழுவ வைப்பேன். சரிப்பா, உனக்கு தொழுவ வைக்க தெரியுமா? இல்ல தெரியாது.
அந்த துவாவெல்லாம் எழுதிட்டாங்க, தமிழ்ல எழுதிட்டாங்க அப்படின்னு சில பேர் அடம் பிடிக்கிறாங்க. இவர் தமிழ்ல எழுதி எப்ப மனமானமாக்கி அதை உச்சரிப்பை எப்ப திருத்தி எப்ப தொழுக வைக்க, உச்சரிப்புகள் மாறினால் அர்த்தமே மாறிவிடும். அதனால தொழுகை நடத்துவதற்கு தெரிந்தால், பிரார்த்தனைகள் தெரிந்தால் தாராளமாக தொழுகை நடத்தலாம். இல்லை என்றால் அந்த மஹல்லா இமாம், அந்த மஹல்லாவினுடைய இமாம் அவர்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும். அவர்தான் முறையாக அந்த ஜனாசாவிற்கு ஓத வேண்டிய பிரார்த்தனைகளை ஒழுங்காக ஓதுவார். இப்ப ஜனாசா தொழுகைக்காண்டி நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா முதல்ல நியத்து வைக்கணும். இந்த ஆண் ஜனாசாவிற்காக அல்லது பெண் ஜனாசாவிற்காக நான் தொழுகை நடத்துகின்றேன், பின்னால உள்ளவங்க தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும். 4 தக்பீர்கள். முதலாவது தக்பீர் கட்டியவுடன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணுமா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டாமா, இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் அதிகமாக காணப்படுகிறது. இமாம் அபு ஹனீஃபா இமாம் அவர்களும் மாலிகி இமாம் அவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டிய அவசியமில்லை என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஹம்பலி இமாம் அவர்களும் ஷாஃபி இமாம் அவர்களும் ஜனாசா தொழுகையிலே முதல் தக்பீருக்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதாவது மாலிகி இமாம் அவர்களும் அபு ஹனீஃபா இமாம் அவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஹம்பலி மதுஹப், ஹம்பலி இமாம் அவர்களும் ஷாஃபி இமாம் அவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்களா, ஓதவில்லையா? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஹதீசுகளை திறந்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இருக்கிறாங்க. அப்ப அதுதான் சுன்னத். சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஹதீசுகளை நாம் திறந்து பார்க்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 1335வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லைது ஹல்ஃப இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நான் தொழுதேன். அதாவது ஒரு ஜனாசாவிற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தொழுகை நடத்துகின்றார்கள். பின்னால யார் நிக்கிறா? அப்துல்லாஹ் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. அப்போ ஃபக்கரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா முதல் தக்பீருக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறாங்க. ஓதிட்டு சொல்றாங்க, லியஅலமு அன்னஹா சுன்னத்துன். நான் ஏன் தெரியுமா கொஞ்சம் சப்தமிட்டு ஓதினேன்? மக்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது சுன்னத்து என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஓதினேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களா கற்பனையா ஓதல, சுன்னத்து. சுன்னத் அப்படின்னா ரசூலுல்லாஹ் செஞ்சது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்பதை மக்களுக்கு காட்டுவதற்காக நான் சப்தமிட்டு ஓதினேன். இன்னொரு செய்தியை பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா அப்படிங்கிற நூல்ல 1495வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கரஅ அலல் ஜனாசத்தி அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரஅ அலல் ஜனாசத்தி பி ஃபாத்திஹத்தில் கிதாப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துகின்றார்கள். அப்போது சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள். அதனால ஜனாசா தொழுகையில் முதல் தக்பீருக்கு பின்னால் ஃபாத்திஹாவை ஓதாமல் இருப்பதை விட ஓதுவதுதான் சிறந்தது என ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. இதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தக்பீர்கள்ல என்னென்ன ஓதணும், அது ஓதுவது அமானிதம் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். எல்லாம் அல்ல இறைவன் பேசியதின் அடிப்படையில், கேட்டதின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக
நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد